தேவா யாருமே கடவுளை பார்த்தது இல்லைம்பாங்க. அது உண்மைதானே. ஆனால் நான் கடவுளை பார்த்துருக்குறேன். என்னடா இவன் கடவுளை பார்த்துருக்கேன்னு சும்மா புருடை விட்ருக்கான்னு நினைக்கிறீங்க. உங்களையும் கடவுளை பார்க்க சொல்கிறேன். கடவுள் யாருன்னு தெரிஞ்சதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? கடவுளை நான் பார்த்துருக்குறேன். நீங்களும் கடவுளை எப்படி யார் கடவுளுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கும் தெரியும் இல்லைங்களா? இந்துக்களில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேர் இருக்கிறாங்க இல்லையா? பிரம்மாவோட தொழில் என்ன? படைத்தல். விஷ்ணுவோட தொழில் காத்தல். சிவனோட தொழில் அழித்தல். இது 3 அவங்க செய்கிறாங்க இல்லைங்களா? 3, அதாவது பிரம்மா படைத்தல், விஷ்ணு காத்தல், சிவன் அழித்தல் இல்லைங்களா? இப்போது சூரியனை பார்த்துட்டிங்கன்னா, சூரியன் உதிக்கிறனால தான் தண்ணீர்லாம் நீராவாகி மழையாக பெய்யுது. மழை பெய்கிறப்போ நம்ம பூமியில் உயிர்கள் முளைக்குது, உயிர்கள் வாழுது, புதுசாக படைத்தல் நடக்குது. விதைகள் செடிகள் வருது, எல்லாம் வருது, நம்ம எல்லாருமே வாழ்கிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி இது பிரம்மாவோட தொழில் இல்லைங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா காத்தல் அப்படிங்கிறப்போ இரவு பகல் 2 வருது. பகல் இரவு அப்படின்னு வருது இல்லைங்களா? பகல் பூரா நம்ம முளைக்கிறோம், இரவு பூரா நம்ம உறங்குறோம். இப்படி நம்ம ஒரு ஓய்வு எடுக்க வச்சு மறுநாள் புத்துணர்வாக பண்ணுறோம். இப்படி காத்தல் விஷ்ணு பண்ணிருக்காரு. அடுத்து அழித்தல். சில காலங்களில் வறட்சி வரும். வறட்சினால் செடி பயிரெலாம் காஞ்சி போயிடும். இப்போ பல உயிர்கள் இறந்துடும் இல்லைங்களா? அப்போ அந்த அழித்தல் வழியும் அதான் செய்யுது. அப்போ பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேருமே சூரியன் தான். அதனால தான் இந்துக்கள் சூரியனை வணங்குறாங்க. அதே மாதிரி கிறிஸ்துவ மதத்தில் எடுத்திங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறேன்னா, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் அப்படிங்கிறார். உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் அப்படின்னா உலகத்தில் யார் ஒளியாக இருக்கிறா? சூரியன் தான் இல்லைங்களா? அப்போ அவரும் அதுதான் நம்ம அங்கே பார்க்குறப்போ அதுவும் கடவுள் தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இல்லைங்களா? முஸ்லீம் மதத்தை அவங்களாம் கிறிஸ்துவ ஆபிரகாம் வாரிசில் தான் முஸ்லீம் கிறிஸ்டின் மாறுச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன போதனை சொன்னாரோ, என்ன தத்துவம் சொன்னாரோ அதுதான் பின்னால் நபிகள் நாயகர் சொன்னார். நபிகள் நாயகர் சொன்னதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, எத்தனை மனைவிகளை வேணாலும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னார். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எத்தனை மனைவிகளாம் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் தர்மம் செய்யணும், ஏழைகளுக்கு உதவி செய்யணும் இப்படின்னு உபதேசம் பண்ணார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னால் அது உபதேசம் பண்ணார். ஆனால் ஒரு மாற்றம் என்னென்னா எவ்வளோ கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கலாம். அதை பிடிச்ச மக்கள் இஸ்லாமத்தில் சேர்ந்துட்டாங்க. அந்த நபிகள் நாயகத்துக்கு ஆக்சுவலாக எழுத படிக்க தெரியாது. ஆனால் குர்ஆன் அவரால் எழுதப்பட்டதுங்கிறாங்க. அது எப்படின்னா, பிதாவை அவர் மூலமாக மக்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாங்க தான் 10 கட்டளைகள் எப்படி கிறிஸ்துவம் இருக்குது அந்த மாதிரி முஸ்லீம்லேயும் இருக்குது. கரெக்டுங்களா? இது அப்போ அப்படிங்கிறப்போ அவங்களோட முஸ்லீம் இது உலகத்துக்கு ஒளியாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ பிதா, குமாரன், பரிசாமின்னு 3 பேர் இருந்தாலுமே 3 உருவங்கிறாங்க. அதே மாதிரி பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேர் தனித்தனியாக இருந்தாலும் அவங்க 3 ஒருவர் தான் சூரியனை கழிச்சிருக்கிறாங்க. அது அல்லாஹ்க்கும் அதே மாதிரி தான். புரிஞ்சுங்களா? அப்போ கடவுள் யார் புரிஞ்சிட்டிங்களா? சூரியன் தான். இப்போ நான் கடவுளை பார்த்தேன்னு சொல்ல உண்மை தானேங்க. நீங்களும் கடவுளை பாருங்கள். ஆனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.